அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தென்மேற்கு பருவமழை அதிகம் வரக்கூடிய பகுதிகள், அதாவது நாகர்கோயில், கன்னியாகுமரி, இங்கே தூத்துக்குடி ஓரம், மலையடிவாரம், தேனி மாவட்டம், பொள்ளாச்சி, இவங்க இங்கே தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நாங்கள் என்னுடைய மரம் தலையை தூக்கி பார்த்தா மஞ்சள் கலராக மாறிடுது, இலைக்கு கீழே வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு, காய் பெருக்கம் இல்லை, குறும்பை கொட்டுது. இதுதான் உங்களுடைய அடிப்படை பிரச்சனை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மழை அதிகமாக பேஞ்ச உடனே மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போயிடுச்சுன்னா, மரத்துக்கு வேணுங்கிற ஒரு திடம் இருக்காதுன்னா, சத்து இல்லாத சூழ்நிலை இருக்குன்னா, நான் சொன்ன எல்லா குறைபாடும் வரும். அப்போ அடுத்து என்ன நடக்கும்? மே மாதம் மழை பெய்யுங்களா? ஜூன் மாதம், மே ஜூனில் மழை பெய்யும். அப்போ ஜூலை மாதமும் திருப்பி இந்த தொல்லை வரும். இப்போவே செடி வீக்காக இருந்ததுன்னா அந்த டைமில் இன்னும் போக 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 அது அப்படியே நோஞ்சாம் பயிராகவே போய் திருப்பி மழை பெய்கிறப்ப திருப்பி நோஞ்சல்னா மாறும். அப்போ உங்களுக்கு விளைச்சல் கிடைக்காது. அப்போ இந்த மாதம் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தென்னைக்கும் 5 கிலோ சாம்பல் வைக்கணும். நெல் உமி சாம்பல், கடைகளில் கிடைக்கிற சாம்பல், ஆலைகளில் கிடைக்கிற சாம்பல், எதுவாக இருந்தாலும், இல்லை கரும்பு ஆலைகளில் கிடைக்கிற சாம்பல், எதுவாக இருந்தாலும் மரத்துக்கு 5 கிலோ வைக்கணும். இது முதல் காரியம். ஒருவேளை சாம்பல் கிடைக்கல, 200 லிட்டரில் 20 கிலோ எள்ளு புண்ணாக்கு கலந்து, 1 லிட்டரு பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து ஒரு நாள் வச்சிருந்து ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றணும். மூணாவது, இந்த அமைப்போட கோழி எரு கிடைச்சா, உங்களுக்கு கம்மியான விலையில் கோழி எரு வேணும்னா கேளுங்க, நான் நம்பர் தரேன், பேசிக்கங்க. அதில் வாங்கி ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 5 கிலோ வைக்கலாம். மரத்துலேருந்து 4 அடி தள்ளி சுற்றி வர மண்ணை சுரண்டி உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்கலாம். இதை செஞ்சிட்டிங்கனாலே, கோழி எரு போட்டுட்டிங்கனாலே சூப்பராகிடும். இந்த 3ம் நான் சொன்ன பகுதியில் இருக்கக்கூடிய அதிக மழை பெய்த, இலை மஞ்சளாக இருக்குது, வெள்ளைப்பூச்சி வந்திருக்கு, பயிர் திடமாக இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும். அதோடு என்ன செய்யலாம்? ஒரு 100 கிராம் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு 100 கிராம் போடலாம். அல்லது ஜிப்சம் கிடைக்குதா, ஒரு 100 கிராம் ஒரு மரத்துக்கு அப்படி போடலாம். 100 கிராம் கல் உப்பு 100 கிராம், இதெல்லாம் கலந்தே போட்டுடலாம், ஒரே டைமாக போட்டுடலாம். அப்படி போடும்போது ஒரு அடியில் ஒரு சத்து கிடைக்கும். இது கூட என்ன செய்யணும்? மக்குன சாணம் கிடைச்சா 20 கிலோ வச்சா தங்கம். இல்லையா, ஆட்டு உரம் கிடைக்குதா, அதை முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி தூளாக்கலாம். அல்லது அதை ஒரு ட்ரம்மில் போட்டு ஊற வச்சு, ஏன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே போட்டால் உடனடி பலன் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, 200 லிட்டரில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ தலை தட்டுற அளவுக்கு அதை போட்டு ஊற வைக்கணும். ஒரு 8 நாள் ஊற வச்சிங்கன்னா, ஆட்டு புழுக்கையை 8 நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அப்படியே கீழே இறங்கி நல்ல ஒரு வயலட் கலரில் ஒரு திரவமாக மாறும். இதை எடுத்து மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றிடணும். தென்னை மரம் வச்சுருக்கவங்க இன்றைக்கி பயிர் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த மாதங்கள், வெயில் காலம் அதிகமாகக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அதோட தொல்லை அதிகமாகும். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் முதல் காரியம். 2வது காரியம், தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். ஒரு மரத்துக்கு ஒரு தடவைக்கு 50 லிட்டர் தண்ணி தரணும். அந்த 50 லிட்டர் தண்ணி எப்படி கொடுக்கணும்னா, இன்றைக்கி கொடுத்தா எத்தனை நாளில் காயுது, வெயிலை பொறுத்து எத்தனை நாளில் காயுது அப்படி பாருங்கள். என்னுடைய மண்ணில் ஒரு வாரம் தாங்கும் அப்படின்னா 1 வாரம் கழித்து நீங்கள் தண்ணி கொடுங்க. அல்லது 10 நாள் வரலும் தாங்கும் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுங்க. ஆனால் ஒரு தடவைக்கு 50 லிட்டர் தண்ணி தரணும். இல்லை, எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கணும், 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும், அல்லது சுழற்சி முறை பாசனத்தில் கொடுக்குறேன் அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளைக்கு ஒரு முறை. ஈரம் முக்கியம். நிறையா பிரச்சனைகளோட, தென்னை மரத்தில் இருக்க நிறையா பிரச்சனைகளோட அடிப்படை என்னென்னா, ஈரம் இல்லாததுனால நோய்கள் வரும். சத்துக்கள் வேணும், ஈரம் வேணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நிச்சயமான வெற்றி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.